Hello everyone, welcome to Shilakali homepage. ரொம்ப நாளா எங்கேயாவது டூர் போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். சடனா பார்த்தீங்கன்னா வித்தின் 1 வீக்ல மூணாருக்கு முன்னாடி இருக்கு இல்லையா காந்தலூர், அங்க வந்து நாங்க ட்ரிப் போலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். இந்த மூணார் ரோடு பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறுகலானதா இருக்கும். திடீர்னு பார்த்தா அங்கங்க வந்து மழை பெய்யுறது, ரெயின்போஸ்லாம் நெறைய இடத்துல பார்த்தோம். அது மட்டுமே இல்லாம நம்ம வர பாதையிலேருந்து அப்படியே கீழ பார்த்தோம்னா, அங்கங்க சலசலன்னு அருவியோட அந்த சத்தம் அதெல்லாம் இறங்கி நின்னுட்டு வண்டியிலேருந்து அழகா பார்த்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது, செல்ஃபீஸ் எடுக்கிறது, ரசிக்கிறதுன்னு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு, நாங்க புக் பண்ணி இந்த ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைவேட் ரெசார்ட் தான். இந்த ரெசார்ட்ல பார்த்தீங்கன்னா, மொத்தமாவே 4 ரூம்ஸ் தாங்க இருந்தது. நீங்க தனியா போய் பிரைவேட்டா பீஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த ரெசார்ட்ட நெக்ஸ்ட் டைம் போம்போது விசிட் பண்ணுங்க. அண்ட் இந்த ரெசார்ட்ல பார்த்தீங்கன்னா, ஃபுட் நீங்க என்ன கேட்குறீங்களோ, அத வந்து அரேஞ்ச் பண்ணி குடுத்துருவாங்க. ரெசார்ட்குள்ள வந்த உடனே எனக்கு பிடிச்சிருந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த இயற்கை தாங்க. அவ்ளோ அழகா, எந்த தொந்தரவுமே இல்லாம, ரொம்ப ரிலாக்ஸிங்கா, அந்த குருவியோட அழகான அந்த கீச் கீச் சத்தம், இதெல்லாம் அப்படி மெய் மறந்து போயிட்டு, நான் என்னையே மறந்து அந்த ரெசார்ட் எப்படி இருக்கு, ரூம்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒண்ணொன்னா போய் பார்த்துட்டு இருந்தேன். சுத்தி மரம், செடி, கொடியோட ரொம்ப ஏஸ்தட்டிக்கா இந்த ரூம் வந்து இருந்தது. நான் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி மூணாருக்கு ஆக்சுவலா ஒரு ட்ரிப் வந்திருக்கேங்க. ஆனா, அப்ப கூட எனக்கு தெரியல, இப்படி காந்தலூர்ன்னு ஒரு ஒரு சொர்க்கம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த காந்தலூர்ல மெயினா என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஜீப் சஃபாரி. ஜீப் சஃபாரி தான் இங்க மெயின். காலையில ஜீப் சஃபாரிக்கு ஏறி உட்கார்ந்தீங்கன்னா, ஒரு ஒரு இடமா முக்கியமான இடத்துக்குலாம் கூட்டிட்டு போய் உங்கள காட்டுவாங்க. நீங்க ஜாலியா ஒரு ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியும் 3 to 3.5 அந்த ரேஞ்ச் வந்து வந்துரும் உங்களுக்கு. இந்த சில்லுன்னு இருக்கிற கிளைமேட்டுக்கு நல்லா சுட சுட டீ குடிச்சா எப்படி இருக்கும்? இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நல்ல சூடான டீய குடிச்சிட்டு அப்படியே ரெசார்ட்ல கீழ இறங்குனோம்னா, சின்னதா ஒரு ஓட தண்ணி மாதிரி அங்க வந்து போயிட்டுருக்கும். அது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது. அதுல இறங்கி நாங்க ஒருத்தர் ஒருத்தர் மேல தண்ணியெல்லாம் தெளிச்சுக்கிட்டு, நல்லா ஜாலியா ஒரு ஆட்டம் போட்டுட்டு வந்தோம். அப்புறம் ரெசார்ட்ல பார்த்தீங்கன்னா, பலாப்பழ மரம் இருந்தது. அங்க வந்து எங்களுக்கும் கொஞ்சம் குடுங்கன்னு சொல்லி நாங்களே ஏறி பறிச்சுட்டு, ரிட்டர்ன் வரும்போது அதையும் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் ஈவினிங் போல நாங்க ரூம்க்குலாம் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, நைட்டுக்கு வந்து இந்த பார்பிக்யூ சிக்கனுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். கேம்ப் ஃபயர் வந்து கேட்டிருந்தோம். ஸோ ரொம்ப அழகா வந்து செட் பண்ணி குடுத்துருந்தாங்க. இந்த சில்லுன்னு இருக்கிற நைட் நேரத்தில கேம்ப் ஃபயரோட அந்த வெளிச்சத்தில ரொம்ப ஜாலியா பாட்டெல்லாம் போட்டு நல்லா ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்க ரெடி பண்ணியிருந்த பார்பிக்யூ சிக்கனோட எங்களோட டின்னரையும் ஃபினிஷ் பண்ணிட்டு, ரூமுக்கு போயிட்டோம். போயிட்டு நல்லா தூங்கிட்டு, காலையில ஏர்லியரா எந்திரிச்சு, இந்த கிளைமேட்ட வந்து பார்க்கணும், சன்ரைஸ வந்து பார்க்கணும்னு ஆசை தான். ஆனா என்ன பண்றது, ட்ராவல் பண்ணி வந்த டயர்ட்ல சுத்தமா வந்து முழிப்பே வரல. இருந்தாலும் விடாமுயற்சியோட ஓரளவுக்கு மார்னிங்ல கொஞ்சம் நேரத்தோட எழுந்துட்டு, நாங்க வந்து இயற்கையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு, அப்படி பிரேக்ஃபாஸ்ட்டையும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஜீப் சவாரி போலாம் அப்படின்னு சொல்லி, நான் ஜீப் ஓட்டுறேன்னு சொன்னது தான் தெரியும். ஜீப்ல உட்கார்ந்திருந்த பாதி பேர் கீழ இறங்கிட்டு, எனக்கு உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அதெல்லாம் செல்லுபடி ஆகாது, எல்லாரும் ஏறுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழியா எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ஃபர்ஸ்ட் போன இடம் வந்து சர்க்கரை ஆலை தான். இந்த வெல்லம் எடுப்பாங்க இல்லையா? அந்த ஆலைக்கு தான் ஃபர்ஸ்ட் போயிருந்தோம். அங்க வந்து நெறைய ஃப்ளேவர்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. சுக்கு ஃப்ளேவர்ல கூட வச்சிருந்தாங்க. நாங்க அத கொஞ்சம் வாங்கிக்கிட்டு, அப்படியே அங்கருந்து இந்த ஹனி கோம்புன்னு சொல்லுவோம் இல்லையா? தேன்கூடு. அத வந்து பார்த்தோம். அந்த தேன்கூடு வந்து எப்பவுமே தேன் இருந்துட்டே இருக்குமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இரைச்சல் பாறை. ஜீப்ல போம்போதே ரோட்ல இந்த தண்ணி வந்து ஜீப் மேல விழும்னு சொல்லுவாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி நாங்க போன டயத்துல அப்படி ஒண்ணும் ஃபோர்ஸா தண்ணி வரல. நீங்க மழைய மட்டும் இங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கணுங்க. ஏன்னா எப்போ, எங்க, எப்படி பெய்யும்னே சொல்ல முடியல. ஏன்னா அந்த இடத்துலயும் கரெக்ட்டா மழை பெஞ்சது. அடுத்ததா நாம வந்திருக்க இடம் இது பிரம்மாரம் வியூ பாயிண்ட்ன்னு சொல்லுவாங்க. சுத்தி ஃபுல்லா லெமன் கிராஸ் தாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஜீப்ப வந்து வெளியிலேயே நிப்பாட்டிடுவாங்க. சொல்ல வேண்டியதானே இங்க பாதை இல்லை என்று. ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டெப்ப க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறது தெரியாம ஃபர்ஸ்ட் போய் ரொம்ப மொக்க வாங்கிட்டேன். இன்னொரு வியூ பாயிண்ட்ல அப்படியே பயத்தெல்லாம் காட்டிக்காம அப்படியே ஏறிட்டே இருந்தேன். ஆனா இறங்கும்போது சத்தியமா சொல்றேன், ரொம்ப பயமா இருந்தது. ஏன்னா அந்த படிக்கட்டுலாம் சேஃப்டியா இல்லாத மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து நாங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் ஃபார்ம்க்கு வந்துட்டு போயிட்டோம். இங்க வந்து லக்ஷ்மி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் இங்க இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ பத்தி எங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டா சொன்னாங்க. அங்கங்க பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளம்ஸ், அப்புறம் பிளாக்பெர்ரி இது எல்லாமே அப்படியே தரையிலேயே கொட்டி கிடக்கு. பார்க்க பார்க்க எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுக்கணும் போல அவ்வளோ ஆசையா இருந்தது. டியோட்ரண்ட்ன்னு ஒரு மரம். அது வந்து 100 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் பூக்குமாம். அத நட்டு வச்சவங்களே அத பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அங்கருந்து நாங்க பிரைவேட் ஃபால்ஸுக்கு போயிட்டோம். இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஆஃப் ரோடு தான். நல்ல ரோடே கிடையாது இங்க. ரோடு ஃபுல்லா பாறை பாறையா கிடந்தது. எப்படியோ ஜீப்ல கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த தண்ணியில கால வைக்கவே ரொம்ப பயமா இருந்ததுங்க. ஏன்னா தண்ணி அவ்ளோ ஜில்லுன்னு இருந்தது. இப்போ நம்ம குத்தாலத்துலலாம் தண்ணியில குளிச்சோம்னு வச்சுக்கோங்களேன்,
தலையெல்லாம் பாரமா இருக்கிற மாரி இருக்கும். உடம்பெல்லாம் பெயினா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஃபால்ஸ்ல குளிக்கும்போது அது சுத்தமா இல்லங்க. ஒரு சின்னதா ஒரு தலைவலி கூட யாருக்குமே இல்ல. இப்ப நம்ம போயிட்டுருக்கிற இடம் முருகன் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. த்ரில் இருக்கும். ஆனா, என் உயிர் இருக்குமா இல்லையான்னு தெரியலன்ற மாதிரி தான் இருந்தது. ரோடு ஃபுல்லா சரியான பாருங்க. சரியான ஆஃப் ரோடு. இந்த ஜீப்ல அந்த தம்பி வந்து எப்படியோ எங்கள சேஃப்டியா அப்படியே ஏத்தி கூட்டிட்டு போயிட்டாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல நாங்க எல்லாருமே ரொம்ப பயந்து கத்தி, இல்ல நீங்க ஜீப்ப நிப்பாட்டுங்க. நாங்க இறங்கியே மேல ஏறிக்கிறோம் அப்படின்லாம் சொன்னோம். ஆனா, வொர்த் த மனி இந்த இடத்துக்கு நீங்க போயே ஆகணும். நான் கட்டாயம் சஜெஸ்ட் பண்ணுவேன். ஒரு தடவையாவது லைஃப்ல இந்த மாரியான ஒரு த்ரில்லிங் எல்லாம் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணணும். இந்த மலையில குள்ள மனிதர்கள் வாழ்ந்ததா அந்த தம்பி வந்துட்டு சொன்னாரு. அவங்க இருந்த அந்த பர்ட்டிகுலர் இடத்த மட்டும் வேலி போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. யாராவது ஃபோட்டோ, செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அத வந்து ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த மலைக்கு போனதுக்கப்புறம், அப்படியே அந்த மேகங்கள்லாம் அங்கங்க சூழ்ந்துட்டு ஒரு இடத்துலயும் தனித்தனியா மழை பெய்யறத நம்மளால அழகா பார்த்து ரசிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இப்ப பாருங்களேன், எவ்ளோ அழகா அந்த ரெயின்போ வந்துட்டு தெரியுதுன்னு சொல்லி, இந்த டூர்லயே மொத்தமா நாங்க நெறைய 4, 5 தடவ ரெயின்போ பார்த்துட்டோங்க. இந்த முருகன் மலைய கட்டாயம் மிஸ் பண்ணக்கூடாது. நல்லா ஜில்லுன்னு அந்த காத்துல எல்லாரும் அங்கங்க பாறையில சாஞ்சு அப்படியே லேசா வந்து படுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே நாங்க ரூமுக்கு வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்கே கிளம்பி பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நாங்க அப்படியே ரூம வந்துட்டு வெக்கேட் பண்ணிட்டோம். டூர் போகணும்னா நீங்க எந்த ஊர ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுவரைக்கும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.